நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ருத்ர சாய் டிவி. இது ஆன்மீகத்தின் வாசல். நீங்கள் மக்களுடைய பிரச்சனைக்கு முக்கிய காரணங்களாக பித்ருக்கள், குலதெய்வம், சர்ப்பம் இதனை மட்டும் பிரதானமாக சொல்வதுண்டு. அது ஏன்? ஜெய் சாய்ராம். அதாவது பித்ருக்கள்ங்கிறது நம்ம முன்னோர்கள். வாழுங்காலத்திலையும் நம்ம தாய் தகப்பனையும், நம்ம தாத்தா பாட்டி, நம்ம குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்களுக்கு எது தேவைன்னு பார்த்து கவனிச்சுக்கணும். காரணம் எதனாலன்னா, மூத்தோர் சொல் முத்தான சொல். அதாவது நம்ம கூட வாழுங்காலத்தில் அவங்களெல்லாம் மன நிம்மதி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார், மாதா வயிறெறிய வாழா ஒரு காலம். இது எதுக்காக? அம்மா வயிறெறிய போகிறதில்ல, மனசு வருத்தப்பட்டாலே அது உடனே நம்மளை பாதிக்கும். காரணம் எதனாலனா, ஈ முக்கியமா, எறும்பு கடிக்குமா, குழந்தைக்கு சளி பிடிக்குமா, குழந்தைக்கு என்ன இருக்கும்னு தன்னுடைய தூக்கத்தையும் தன்னுடைய பசியும் மறந்து பார்க்குறவளையே தாய். அதனால தான் அவளுக்கு சக்தின்ற ஒரு திருநாமத்தையே சொல்கிறோம். அதனால் நம்ம முன்னோர்கள் சில பேர்லாம் வாழும்போது பெற்றவங்களை பார்க்குறதில்ல, இறந்ததுக்கப்புறம் உட்காந்துட்டு 1008 பரிகாரம் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறு. காரணம், வயிறார உணவு பார்த்து பார்த்து வளர்த்த அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நல்ல வசதி வாய்ப்புகள், வசதியே இல்லைனாலும் அன்பான கவனிப்பு, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு தானே சொல்கிறாங்க. ரெண்டாவது தானே தெய்வத்தின் காலில் விழ சொல்கிறாங்க. அப்போ முக்கியத்துவம் யாருக்கு? நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம பெரியவர்களுக்கு. அவங்க தான் நம்ம முன்னோர்கள். அப்படிப்பட்ட முன்னோர்கள் வலியால் வேதனையால் நொந்து நூலாகி உடம்பு சரியில்லாத போது அவங்கள சரியாக நம்ம கவனிக்காததுனால மனம் வெந்து அவங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்கள சரியான முறையில் ஈமக்கிரியைகள் செய்யாததுனால அதெல்லாம் சாபமாகவும் தோஷமாகவும் மாறும். அப்படி மாறும்போது தன்னுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் கோபத்தில் போய் நிற்கும். கோவத்தில் போய் நிற்கும் போது தான் குலதெய்வம் கட்டில் போய் உட்காரும் போது இஷ்ட தெய்வம் கை கொடுக்காது. அப்போது நம்ம எப்படிப்பட்ட மகானை பார்த்து எது அற்புதமான ஆலயமாய் போய் சென்று வழிபாடுகள் செய்தாலும் பலனில்லை. அதனால தான் நான் சொல்வேன், அதாவது ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுடைய சாபம் தான் சர்ப்பத்தின் தார்க்கத்தில் போய் நிற்கும். சர்ப்பதோஷங்கிறது ஒரு பெண்ணுடைய சாபம். ஒரு கன்னி பெண்ணுக்கு துரோகம் பண்ணியிருந்தா, ஒரு கன்னி பெண் அகால மரணம் அடைஞ்சு அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிருந்தா, இதெல்லாம் தோஷத்தில் வந்து நிற்கும். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு கஷ்டத்துக்கு முக்கிய காரணம் பித்ருக்கள், சர்ப்பம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வம். இது மூணும் ஒன்று சேர எல்லாமே நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாகவும் அனுகிரகமாகவும் இருக்கும். என்னுடைய சிந்தனை, ஏன் மனிதன் கஷ்டப்படுறான்? படைக்கும் கடவுள் அவங்களுக்கு ஓரவஞ்சனையாக பண்ண போகிறாரு. நீ கஷ்டப்படு, நீ நல்லா இருக்கக்கூடாது. நம் மனிதனுக்கு தான் பேதம் உண்டு, கடவுளுக்கு பேதம் உண்டா? கிடையாது. கடவுள் படைக்கிற படைப்பிலையும் பேதம் கிடையாது, கடவுளுடைய வாழ்க்கையிலும் பேதம் கிடையாது. எல்லாமே கடவுள் நம்மளுக்கு கொடுக்க தான் செய்கிறார். நம்ம தான் தவறுகளை பண்ணுறோம். அதாவது தாய் தகப்பன் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் மட்டும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களும் நம்மளுக்கு சொந்தம். எப்படி பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடுறோமோ அது மாதிரி தான் பாவ புண்ணியத்தை அக்கௌண்ட்டில் போடுறோம். இதெல்லாம் கலந்து தான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது. அதனால் பித்ருக்கு தேவையான என்னென்ன செய்ய வேண்டியது, சிராத்தம், பிண்டம், தர்ப்பணம், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையும், அதே நேரம் சர்ப்பத்துக்கு உண்டான தோஷ நிவர்த்தியும், குலதெய்வத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகளும். எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு குலதெய்வம் எதுன்னு கேட்டால் சொல்ல தெரியல. அப்போ அதுக்கு காரணம் என்ன? சரியான வழிகாட்டி இல்லை. அந்த வழிகாட்டு முறைகள் இல்லாதனால இந்த இடத்துல குலதெய்வம் தெரியலன்னா அருள்வாக்கு மூலமா அவங்க குலதெய்வத்தை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எதனால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை தெரிஞ்சு அதுக்குண்டான பரிகார முறைகளை சொல்கிறேன். ஆலய பரிகாரம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது கூடவே இல்லத்து பரிகாரமும் சேர்த்து செய்யணும். ஆலயத்தில் பரிகாரம் பண்ணிட்டு வந்து இல்லத்திலையும் வாழக்கூடிய இல்லத்தை பொறுத்தே நம்மளுடைய வாழ்க்கை. இல்லத்தில் தூங்கி எந்திரிச்சு போய் தான் பல காரியங்களை செய்கிறோம். அப்போ அந்த வாழக்கூடிய அந்த இல்லம் தான் எல்லா விதத்துக்கும் தகுதியான தன்மையை பெற்றிருக்க வேண்டும். அதனால தான் இந்த 3 விஷயங்களை நான் பிரதானமாக எடுத்து அதுக்குண்டான பரிகார முறைகளை நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஜெய் சாய்ராம். அன்றாடம் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். ருத்ர சாய் டிவி.